போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. பாவம் அஞ்சலி, மாசமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு குழந்தை இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? வர வர ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்னாலே அஞ்சலி பயப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கார்த்திக், அவ பயப்படுறது எங்களால இல்ல. உண்மையாவே அவ கர்ப்பம் இல்ல. அதுக்கு தான் டெஸ்ட்னா வரமாட்டேன்னு சொன்னா. எங்க கண்ணெதிரே டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, நீங்களே பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அப்புறமா கர்ப்பம் இல்லைன்னு சொல்றீங்க? இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்க? டேய் நிறுத்துடா. சும்மா டாக்டர் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட டெஸ்ட் வேணா, கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சினா. உண்மையா இல்லையான்னு கேட்டு பாரு. கேளு. இவ வயித்துல குழந்தை இருந்தா எதுக்கு டெஸ்ட் வேண்டான்னு சொல்லணும்? சொல்லு கார்த்திக். கார்த்திக், இவங்க போய் சொல்றாங்க. ரெட்ட குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ஏன் கெஞ்சணும்? இவங்க டெஸ்ட்ல தோத்து போனதும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. ஏய், யாரு பிரச்சனை பண்றா? நீ எங்க கிட்ட? அண்ணே நிறுத்துங்க. டெஸ்ட்ல குழந்தை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறீங்க? ஏய், உண்மையிலேயே நீ என் கூட பிறந்திருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? சொல்லு. இலக்கியா, ரிப்போர்ட் வந்துடுச்சு. கோர்ட்டுக்கு போலாமா? இங்க பாரு, உன் பொண்டாட்டிய தண்டனையில இருந்து காப்பாத்த தானே அஞ்சலி மேல போய் கேஸ் போட்ட. நீ என்ன பண்ண போறன்னு நான் பாக்குறேன்டா. அஞ்சலி மேல சந்தேகப்பட்ட பாவத்துக்கு இவங்க ஜெயிலுக்கு போயே தீரணும். கரெக்ட். அஞ்சலி வா போலாம். போலாம். வாங்க போலாம். கௌதம் வாங்க. சரி வா பாத்துக்கலாம். என்ன இலக்கியா இது? நீங்க என்ன அஞ்சலி கர்ப்பமா இல்லன்னு அவ்வளவு உறுதியா சொன்னீங்க? ஆனா ரிப்போர்ட்ல அவங்களுக்கு ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு தெளிவா இருக்க. இல்ல மேடம், இதுல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி. நோ யுவர் ஆனர், இதுல எந்த குழப்பமும் இல்ல. கவர்மெண்ட் டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? யுவர் ஆனர், இவங்களோட நோக்கம் அஞ்சலியோட கர்ப்பத்தை சோதிக்கிறது இல்ல. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வழக்க இழுத்தடிக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். அது தெல்ல தெளிவா தெரியுது. வழக்க உடனே முடிச்சு இலக்கியாவுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் யுவர் ஆனர். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம். இந்த கேஸ்ல இன்னும் சரியா விசாரணையே முடியல. அதுக்குள்ள வக்கீல் தண்டனை தரணுங்கிறாரு. போதுமான சாட்சிகளை கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன விசாரணை வேணும்? அந்த சாட்சியெல்லாம் உண்மைதானான்னு விசாரிக்கணும்ல. வாதாடுறதுக்கு வக்கீலையும் கூட்டிட்டு வரமாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் கேஸ முடிக்கிறது? மேடம், நீங்க அனுமதிச்சீங்கன்னா இலக்கியா சார்பா நானே வாதாடுறேன்.
வாட்? நீங்களா? 2 ஹியரிங்லயும் உங்க வைஃப் கேள்வி கேட்டு குழப்பினாங்க. அடுத்து நீங்க ஆரம்பிக்க போறீங்களா? யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்காக வாதாடலாம். ஆனா அவங்களுக்காக அவங்க கணவர் எப்படி வாதாட முடியும்? இது அனுமதிக்க கூடாது. இங்க பாருங்க கௌதம், நீங்க வாதாடுறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. கௌதம், மேடம், அதுக்காக ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு அறிவிக்கலாமா மேடம்? மேடம், எல்லா வக்கீலும் வர மறுத்துட்டா குடுக்கிற தண்டனையை என் மனைவி வாங்கிக்கணுமா? அதுக்காக கோர்ட் தன்னோட விதிகளை மாத்திக்கிட்டு உங்களை வாதாட விடுமா? ஏன் வாதாடக்கூடாது? அவர் கேக்குறது நியாயம் தானே? இப்ப வக்கீல் வந்தாலும் அதுதானே செய்ய போறாரு. சட்டம், நீதிமன்றம் எல்லாமே பொதுமக்களுக்காக தான். அவங்க தன்னோட நியாயத்தை கேட்டு பெறக்கூடாதா? கண்ணகி தன் கணவன் கோவலனுக்காக சபையில நீதி கேட்கலையா? இப்ப எனக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி. எந்த வக்கீலுமே வரலனா என்ன காப்பாத்த என் கணவர் என்ன பண்ணுவாரு? இவங்களுடைய வக்கீல் வரலன்னு சொல்லி இவங்க பொய் சொல்றாங்க யுவர் ஆனர். இல்ல மேடம், இல்ல. அஞ்சலிக்கு வேண்டப்பட்ட தொழிலதிபர் SS கனகவேல்ங்கிறவரு இலக்கிய கேஸ்ல எந்த வக்கீலையும் ஆஜராக விட மாட்டேன் என்கிட்டயே சொன்ன வீடியோ இருக்கு மேடம். அத பாருங்க மேடம். இலக்கியாவை வெளியெடுக்க சிட்டிலேயே பெரிய வக்கீல்னு இவரை நீ ஃபிக்ஸ் பண்ண. ஆனா நான் இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். சாரு என் பக்கம் வந்துட்டாரு. இனிமே எந்த லாயரை வச்சோம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் கௌதம், உங்க கேஸ் மாதிரி 10 கேஸ் கிடைச்சிருந்தாலும் கிடைக்காத அமௌண்ட்டை ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ அவங்கள நான் கை கழுவிட்டேன். எனக்கு ஊர்ல வேற லாயரே இல்லையா? இதை விட பெரிய லாயரா பார்த்து இலக்கிய கேஸ்க்கு ஆஜராக வைக்கிறேன். அதுவும் முடியாது கௌதம். நீ எந்த லாயரை போய் பார்த்தாலும் அந்த லாயரையும் நான் விலைக்கு வாங்கிடுவேன். இப்பவாவது SSK பத்தி உனக்கு புரியுதா? இங்க பாரு, பணத்தால வாங்க முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அஞ்சலி, அந்த SSK எதுக்கு இந்த கேஸ்ல தலையிடுறான்? நீ அவங்கிட்ட பேசுனியா? இல்லையே, நான் பேசுறது இல்ல. உங்களை கடத்துறவங்கிட்ட நான் ஏன் பேசணும்? வாதாடுறதுக்கு யாருமே இல்லாம உன் இலக்கியாவுக்கு தண்டனை வாங்குறது கன்ஃபார்ம். SSK பேசினதுல இருந்தே இலக்கியாவோட வழக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி வேலை இருக்குங்கிறத உணரலாம் மேடம். நானும் இலக்கியாவும் எந்த ஆதாரமும் இல்லாம இருக்கோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும் போது எந்த சூழ்நிலையிலையும் மனைவியை கைவிட மாட்டேன், காப்பாத்துவேன்னு தான் கனவை அக்னி சாட்சியா சத்தியம் செஞ்சு கொடுக்கறான். இப்ப எனக்கு இந்த அக்னி பரீட்சை இருக்கு மேடம். என் மனைவியை காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் மேடம். அதனால நீங்க தான் எதிர் தரப்பு ஆளுங்களை கேள்வி கேட்கிற உரிமையை எனக்கு கொடுக்கணும். யுவர் ஆனர், இதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. நீங்க உட்காருங்க. கௌதம் கேக்குற அனுமதிக்கு சட்டத்துல இடம் இல்ல மேடம். இருந்தாலும் அவர் சொல்ற சூழ்நிலையில நியாயம் இருக்கிறதுனால அவருக்கு நான் அனுமதி கொடுக்கறேன். அவர் எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்களை கேள்வி கேட்கலாம். ரொம்ப நன்றி மேடம்.
அஞ்சலியோட கர்ப்ப டெஸ்ட் ரிப்போர்ட்டை நாங்க உறுதியா நம்பினோம். ஆனா அதுல எங்களுக்கு அதிர்ச்சி தான் இருந்துச்சு. அதுக்காக இலக்கியா அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்க சதி செஞ்சாங்கிற குற்றச்சாட்டை ஏத்துக்கவே முடியாது மேடம். இந்த கேஸ் முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட கேஸ். அஞ்சலி தரப்புல கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஆடியோ இல்ல. அத பார்த்து இலக்கியாவும் இளநீ கடைக்காரரும் சதி செய்யற விஷயமா தான் பேசினாங்கன்னு எப்படி நம்புறது? அவங்க பேசினது வேற ஏதாவது விஷயமா இருக்கலாமே. ரெண்டாவது சாட்சி பக்கத்து கடைக்காரர் ஆறுமுகத்தோட வாக்குமூலம். அது வெறும் வீடியோவா தான் இருக்கே தவிர அவரை இன்னும் கோர்ட்ல ஆஜர்படுத்தவே இல்லையே. இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துது மேடம். யுவர் ஆனர், வீடியோல தான் ஆறுமுகம் நடந்ததை பார்த்ததா வாக்குமூலம் கொடுத்தது தெளிவா இருக்கே, அப்புறம் என்ன? அத ஆறுமுகம் விருப்பப்பட்டு கொடுத்ததா இல்ல மிரட்டி வாங்கப்பட்டதான்னு அத விசாரிச்சாதானே தெரியும். அடுத்ததா இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டர் சோபனா காட்டின வேகம். கைதான என் மனைவிய நான் பார்க்க விடாம நான் வக்கீல் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க அஞ்சலிக்கு ஆதரவா நடந்திருக்காங்க. அவங்களுக்கு என் அம்மா ஸ்தானத்துல இருக்கிற பைரவிங்கிற தொழில் அதிபர் சப்போர்ட்டா இருக்காங்க. இது எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மேடம். ஹலோ கௌதம், எப்படியாவது இந்த வழக்கை தாமதப்படுத்தணும், அதுதான் உங்க உள்நோக்கம். இலக்கியா முதல்ல நான் குற்றம் செய்யலன்னு சொன்னாங்க. அப்புறம் மயக்க மருந்து கொடுத்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததா அஞ்சலிய டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஃபெயிலியர் ஆனதும் மேற்கொண்டு இப்ப டைம் வேணும்னு கேக்குறீங்க. ஹலோ யுவர் ஆனர், இவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறது இந்த வழக்க நிர்மூலமாக்குறதுக்கு சமம். அதனால இலக்கியா தரப்பு கோரிக்கைய நீங்க ஏத்துக்கவே கூடாது. முடிச்சிட்டீங்களா? வழக்கோட தன்மையில சில சந்தேகங்கள் இருக்கிறபடியால கௌதமோட விளக்கத்துல இருந்து தெரிஞ்சிடுச்சு. அதனால சாட்சி ஆறுமுகம், அஞ்சலியை டெஸ்ட் பண்ண டாக்டர் எல்லாரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். இப்போ கௌதமோட கோரிக்கைப்படி இலக்கியா குற்றம் செய்யலனா அதை நிரூபிக்க 1 வாரம் அவகாசம் தரேன். நன்றி. அடுத்த விசாரணையே இறுதியாக இருக்கும். அன்னைக்கு தீர்ப்பு சொல்லப்படும். இத்துடன் கோர்ட் கலைகிறது. கௌதம், சூப்பர் கௌதம். அப்படியே வக்கீல் மாதிரி அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? அடுத்த வாரத்துக்குள்ள நீ குற்றவாளி இல்லங்கறத நிரூபிக்கணும். அதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. ஏய் கிளம்பு. 1 வாரத்துல என்ன கிழிக்க போறீங்க நானும் பாக்குறேன். என்ன நான் முறைக்கிற? வா நட. இலக்க நீ போ. வா. பிரெக்னன்சி டெஸ்ட்லயே இவங்க தோத்து மண்ணை கவிட்டாங்க. இந்த 1 வாரத்துல என்னத்தை சாதிக்க போறாங்க? டேய், ஜட்ஜ் 10 நிமிஷம் கொடுத்ததுக்கே நான் 1 வாரம் டைம் வாங்கிட்டேன். கிடைச்ச 1 வாரத்துல நான் என்னென்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. பார்க்க தானே போறேன். ஏன் அஞ்சலி, அப்ப நீ கர்ப்பமா இருக்கல்ல? ரிப்போர்ட் நீ பார்க்கலையா? ஏய், ரிப்போர்ட் எல்லாம் குழந்தை பெத்துக்காதடி, நீ தான் பெத்துக்கணும்.
இன்னும் ஒரு வாரத்துல எல்லாத்துக்குமே முடிவு கட்டுறோம். ஐயோ, அந்த ரிப்போர்ட் வேற எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. அஞ்சலி நீ வா, அவங்க கிடக்குறாங்க, வா போலாம். வா. ஐயோ, கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் தெரியலையே. கௌதம் வேற போனை எடுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? என்ன நீ ஏதோ முனகிக்கிட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க? என் கவலை எனக்கு. உங்க கவலை என்னன்னு எனக்கு தெரியாதா? அந்த இலக்கியா ரிலீஸ் ஆயிருப்பாளான்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அவ செஞ்ச சதிய நேர்ல பார்த்த சாட்சி ஆறுமுகம் இருக்கான். இலக்கியாவால தப்பிக்கவே முடியாது. அந்த ஆறுமுகம் ஒரு பொய் சாட்சி, அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஃப்ராடு, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? எப்படி சொல்றீங்க? நீயும் அந்த எஸ்ஐயும் பேசினதுதான் உன் போன்ல இருந்துச்சே. சும்மா நடிக்காத. வா கார்த்திக், ஏன் லேட்டு? கோர்ட்ல என்னாச்சு? நாங்க ஜெயிச்சிட்டோம் அத்தை. ஓ, என்னப்பா சொல்ற? அப்போ இலக்கியா? நாங்க கேஸ பத்தி சொல்லலம்மா. அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணணும்னு கௌதம் சொன்னார்ல, அதை கேட்டு கோர்ட்டும் செக் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. டாக்டர் செக் பண்ணி அஞ்சலி கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு கார்த்திக் செக் பண்ணணும்? அஞ்சலி ஆல்ரெடி கர்ப்பமா தானே இருக்கா. ஆனா அத கௌதமும் இலக்கியாவும் நம்பலையா ஆண்டி? கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்த நினைச்சாங்க. இப்ப அவங்க தோத்துட்டாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம். பாருங்க, அஞ்சலி கர்ப்பம்னு கவர்மெண்ட் டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதோட 4வது டாக்டர் ரெட்ட குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்க புள்ள மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு? எதுக்குதான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இவ்வளவு பொறாம? அன்னைக்கு முன்னாடி அஞ்சலி கர்ப்பமாயிட்டான்னு இப்படியா வயிற்றுச்சல் படுறது? கர்ப்பம்னு கன்ஃபார்ம் ஆனதும் அவங்க மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே ஆடி போயிட்டாங்க. அவங்க மட்டும் ஆடி போயிட்டாங்க, நானும் தான் ஆடி போயிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு எப்படி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. ஏன் அண்ணி, எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட் பண்றீங்களே, இதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா? நான் எப்படி கண்டிக்க முடியும்? இலக்கியா மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அத பத்தி கௌதம் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? கௌதம் கேட்பானா இல்ல நீங்களே கேக்குறீங்களா? டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா, நீங்களே சொல்லுங்க. கௌதம் என் கூட பிறந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருப்பாரா? சொல்லுங்கம்மா. கார்த்திக், இங்க பாருங்கம்மா, இனி அவனுக்கும் எனக்கும் அண்ணன் தம்பி உறவே கிடையாது. டேய், இனிமே என்னோட முதல் பிசினஸ் எதிரியே அவன்தான். எப்போ இருக்கிற எங்க குழந்தைய இல்லன்னு சொன்னாங்களோ, இனி அன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இது சத்தியமா. டேய், கார்த்திக், அப்பாடா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே. நான் கர்ப்பம்னு சொல்லி எனக்கே ஷாக் கொடுத்துட்டாங்களே. இந்த காலத்துலயும் என் வயித்துல குழந்தை உருவாகாதுன்னு எனக்கே தெரியும். அப்ப இந்த ரிப்போர்ட் எப்படி வந்துச்சு? இல்ல, இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அந்த டாக்டரே பார்த்து விசாரிச்சாதான் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். டாக்டர். எஸ், வாங்க. டாக்டர், நான் அஞ்சலி. காலையில நான் பிரெக்னன்சி டெஸ்டுக்காக வந்திருந்தேன். தெரியுது. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, டெஸ்ட் பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே நான் கர்ப்பம் தானா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அதான் தெளிவா ரெட்டை குழந்தைங்கன்னு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன்ல. அதுக்கு இல்ல,
என் வயித்தை நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? வாட் நான்சென்ஸ்? என்னையே சந்தேகப்படுறீங்களா? அப்ப நீங்க கர்ப்பமா இல்லையா? இப்பவே நான் கோர்ட்டுக்கு நீங்க கர்ப்பமா இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி தரவா? ஐயோ டாக்டர், கூல் கூல். நான் கர்ப்பந்தான். என் வயித்துல ரெட்டை குழந்தைங்க தான் இருக்கு. நீங்க கொடுத்த ரிப்போர்ட் கரெக்ட் தான். நான் கர்ப்பமா தான் இருக்கேன். இல்ல போய். நீ கர்ப்பம் இல்ல, உன் வயித்துல குழந்தை இல்ல. கர்ப்பிணின்னு சொல்லி ஊரை மட்டும் இல்ல என்னையும் ஏமாத்திருக்க. அது வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.